ஓம் சாந்தி. 18/6/2024. சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, அவகுணங்களை நீக்குவதற்கான முழு முயற்சி செய்யுங்கள். எந்த குணத்தின் குறைபாடு இருக்கிறதோ அதன் குறிப்பெழுதி வையுங்கள். குணங்களை தானம் செய்வீர்கள் என்றால் குணவான் ஆகிவிடுவீர்கள். குணங்களை தானம் செய்வீர்களாயும் குணவான் ஆகிவிடுவீர்கள். கேள்வி: குணவான் ஆவதற்காக முதல் எத்தகைய ஸ்ரீமத் கிடைத்துள்ளது? முதலில் குணவான் ஆவதற்காக எத்தகைய ஸ்ரீமத் கிடைத்துள்ளது? பதில்: இனிமையான குழந்தைகளே, குணவான் ஆக வேண்டுமென்றால் முதலாவது எந்த ஒருவருடைய தேகத்தையும் பார்க்காதீர்கள். தன்னை ஆத்மா என உணருங்கள். ஒரு பாபா சொல்வதையே கேளுங்கள். ஒரு பாபாவை பாருங்கள். மனிதர்களின் வழிமுறையை பார்க்காதீர்கள். இரண்டாவது, தெய்வ அபிமானத்திற்கு வசமாகி பாபாவின் அல்லது பிராமண குலத்தின் பெயரை கெடும் மாதிரியான எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். தலைகீழான நடத்தையுள்ளவர்கள் குணவானாக ஆக முடியாது. அவர்கள் குலத்திற்கு களங்கம் செய்தவர்கள் எனப்படுவார்கள். ஓம் சாந்தி. பாப் தாதாவின் கையில் மல்லிகை மலர்கள் இருந்தன. அந்த முரளி சொல்லக்கூடிய நேரத்தில் பாபா சாட்சாத்காரம் செய்விக்கிறார். இது போன்ற மனமுள்ள மலராக ஆக வேண்டும். நிச்சயமாக நாம் ரோஜா மலராக, மல்லிகை மலராகவும் ஆகியிருந்தோம். அதாவது வைரமாக இருந்தோம். இப்போது மீண்டும் ஆகிக்கொண்டிருக்கிறோம். முன்பு பொய்யாக இருந்தோம். பொய்யிலும் பொய்யாக உண்மை என்பது சிறிதளவும் இல்லை. இப்போது நீங்கள் உண்மையானவர்களாக ஆகிறீர்கள். உண்மையானவர்களிடம் அனைத்து நற்குணங்களும் இருக்க வேண்டும். ஒருவரிடம் எவ்வளவு குணங்கள் உள்ளனவோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் தானத்தை கொடுத்து தன்னை போன்று ஆக்க முடியும். முதலில் புத்தியில் பதிய வைக்க வேண்டும். நாம் ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடப்பவர்கள். மனிதர்களின் வழிமுறைப்படி நாம் இப்போது நடப்பதில்லை, கேட்பதில்லை. ஈஸ்வரன் சொல்லியிருக்கிறார், தீயதை கேட்காதீர்கள், பார்க்காதீர்கள், கேட்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே மனிதர்களை பார்க்காதீர்கள், ஆத்மாவை பாருங்கள், சரீரத்தை பார்க்காதீர்கள். இதுவோ தூய்மையற்ற சரீரம். இதை எதற்காக பார்க்க வேண்டும்? சரீரத்துடன் ஒப்பிடும்போது ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. அது எவ்வளவு சிறிய இடத்தை எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கோ வசிப்பதற்கு அதிக இடம் வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் விசால புத்தி உள்ளவர்களாக ஆகியுள்ளீர்கள். இப்போது பாபா புதிய உலகத்திற்காக புதிய விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறார். மனிதர்களோ அனைவரிடமும் கருணை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். தங்கள் மீது இரக்கம் கொள்வதற்காக தங்களுக்குள் சக்தி இல்லை. உங்களுக்கு சக்தி கிடைக்கின்றது. நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்திருக்கிறீர்கள். வேறு யாரையும் கருணை உள்ளம் கொண்டவர் என்று சொல்லப்படுவதில்லை. பாபா அனைத்து விஷயங்களையும் சொல்லி புரிய வைக்கிறார். இப்போது உங்களுக்கு எவ்வளவு அறிவு கிடைத்துள்ளது. அதுவும் டிராமாவின் படி நம்பர்வார் புரிந்து கொள்கின்றனர். முன்பு கூட இது போலவே இந்த நேரத்தில் வரையிலான வகுப்பின் இந்த முடிவு இருந்தது. பாருங்கள், இப்படி பாபா சொல்வார் என்றால் சரிதான் இல்லையா? கல்பத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் எப்படி ஞானத்தை புரிந்து முயற்சி செய்தார்களோ அதே போன்றுதான் இந்த கல்பத்திலும் ஞானத்தை புரிந்து முயற்சி செய்வார்கள். ஆகவே குழந்தைகள் தங்கள் முன்னேற்றத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மாயா ஆத்ம அபிமானியாக இருக்க விடாது. இதுதான் பெரிய பாடமாகும். இதுதான் முதல் பாடமாகும்.
தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் பஸ்மமாகிவிடும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தேக அபிமானத்தில் வருவதால் நிச்சயமாக பாவங்கள் ஏற்படுகின்றன. தேக அபிமானிக்கு பதவி கிடைக்காது. அதனால் ஆத்மா அபிமானி ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு கர்மமும் பாபாவின் பெயரை கெடுப்பதாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, உள்ளுக்குள் இருக்கும் நோய்களை பாபாவிடம் உள்ளது உள்ளபடி சொல்லிவிட வேண்டும். அவகுணங்களை மறைக்கக்கூடாது. தன்னை சோதித்தறிய வேண்டும். எனக்குள் என்னென்ன அவகுணங்கள் உள்ளன என்று படிப்பினால் தன்னை குணவானாக ஆக்க வேண்டும். இன்றைய வரதானம், எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகளிலிருந்து விடுபட்டு சேவை செய்யக்கூடிய சுயநலமற்ற சேவாதாரி ஆகுக. எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகளிலிருந்து விடுபட்டு சேவை செய்யக்கூடிய சுயநலமில்லாத சேவாதாரி ஆகுக. விளக்கம்: எப்படி பிரம்மா தந்தை கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு விலகி இருப்பதற்கான நிரூபணம் அளித்தார். சேவை மீது சிநேகத்தை தவிர வேறு எந்த பந்தனமும் இருக்கவில்லை. சேவையில் ஏற்படக்கூடிய எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகள் கூட கணக்கு வழக்குகளின் பந்தனத்தில் பிணைத்து விடுகிறது. நல்ல கவனமாக கேட்கணும். சேவையில் ஏற்படக்கூடிய எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகள் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, இது இருக்கும் பொழுது இதுதான் ராயல் இச்சைகள் அப்படிங்கிறார். எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகள் கூட கணக்கு வழக்குகளின் பந்தனத்தில் பிணைத்து விடுகிறது. உண்மையான சேவாதாரி இந்த கணக்கு வழக்குகளிலிருந்து கூட விடுபட்டிருப்பார். எப்படி தேகத்தினுடைய பந்தனம் தேகத்தின் சம்பந்தத்தினுடைய பந்தனம் இருக்கிறதோ அதே போன்று சேவையில் சுயநலம் இதுவும் பந்தனமாகும். இந்த பந்தனத்திலிருந்து, அதாவது ராயல் கணக்கு வழக்குகளிலிருந்து கூட விடுபட்டவராகி சுயநலமற்ற சேவாதாரி ஆகுங்கள். ஸ்லோகன்: வாக்குறுதிகளை ஃபைலில் வைக்காதீர்கள், ஃபைனல் சம்பூர்ணமாகி காண்பியுங்கள். வாக்குறுதிகளை ஃபைலில் வைக்காதீர்கள், ஃபைனல் சம்பூர்ணமாகி காட்டுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.